சிந்தித்து பாருங்கள் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பிள்ளைங்கள வந்து வீட்டில் வச்சு பாதுகாக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கும். வேலைக்கு அதனால போக முடியாது. பிள்ளைங்கள பார்த்துக்கிடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து வீட்டில இருந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இப்போ இந்த லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஓகேவா? லைவ்ல தொடர்ந்து கண்டினியூ பண்ணி இருங்க. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன டவுட்டா லைவ்ல அப்படியே கேளுங்க. ஓகேவா? பாருங்க, இதுக்கு தேவை வந்து இந்த மாதிரி இட மிஷின், சரிங்களா? இந்த இட மிஷின் வேணும். இந்த இட மிஷின் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீலிங் மிஷின், அதாவது இதை வந்து ஒட்டுற மிஷின், சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க, இந்த ஒட்டுற மிஷினு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி கவரு, இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் கவர் வச்சுருந்தீங்கன்னா பிரிண்ட் கவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அட்டை, சரிங்களா? அட்டை வந்து இந்த மாதிரி அட்டை வேணும். கவர் சைஸ் வந்து நம்ம இப்போ வந்து போடுறது வந்து 10 ரூபாய்க்கு போடுறோம். அதனால கவர் சைஸ் வந்து 4க்கு 4, சரிங்களா? நான் போடுற கவர் சைஸ் வந்து 4க்கு 4 தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? 4க்கு 4 போட்டிங்க அப்படின்னா தான் அதுதான் செட் ஆகும், சரிங்களா? அதனால 4க்கு 4 கவரில் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கவர் வந்து பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது நல்லா ரீச் ஆகும். இந்த மாதிரி கவர் வாங்கிக்கலாம், சரிங்களா? நம்ம வந்து எப்படி பண்றோம்னா, இப்போ வந்து நம்ம சின்னதா வீட்ல இருந்து பண்ண போறதுனால இந்த மாதிரி கவர் பிபி கவர்ல வந்து பண்ண போறோம். சைஸ் வந்து 4க்கு 4 சைஸ். இப்ப தெளிவா தெரியல? ஓகே. 4க்கு 4 கவர் சைஸ், சரிங்களா? அப்புறம் நான் வந்து வீட்டில இருந்து என்னென்ன போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, சோம்பு, சரிங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம வந்து லேபிள் ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கேன். நமக்கு வந்து லேபிள் இருக்கு, எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கு, சரிங்களா? அதனால வீட்டில இருந்து லேபிள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். லேபிள் எல்லாம் அடிச்சு அதை வச்சு தான் நான் பிரிண்ட் பண்ணேன். கம்பல்சரி வந்து லேபிள் வேணும். லேபிள் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். மெயினாக அந்த ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். நமக்கு வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இட மிஷின் வேணும், கண்டிப்பான முறையில் ஒரு இட மிஷினு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுற மிஷின், சரிங்களா? இந்த மாதிரி ஒட்டுற மிஷின் கண்டிப்பாக தேவை, இட மிஷின் தேவை, கவர் தேவை, இந்த கவர்லாம் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்டை வேணும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம இப்போ போடுறது வந்து 5 ரூபா பாக்கெட் ஐட்டம். 5 ரூபா பாக்கெட் ஐட்டத்துக்கு வந்து இந்த 4க்கு 4 கவர் சைஸில் பார்த்தீங்களா, ஒரு அட்டையில் 12 பீஸ் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? இதை வந்து கடைக்கு என்ன ரேட்டுக்கு போடலாம், எவ்வளோ வந்து இதில் வந்து உள்ளடக்கம் எவ்வளோ வரும், இது எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு நிமிஷம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நல்லா தெரியுதா? அப்ப பெரிய சைஸா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு சரியா தெரியுதான்னு பாருங்க, தெரியலனா சொல்லுங்க. நான் ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். சிங்கிள் சைஸா தான் தெரியுதா? பாருங்க, இன்னும் தெளிவா தெரியலையா? ஆல்ரெடி வந்து சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஃபிளிப்பு, ரீடச்சு, கிரியேட், ஹைலைட்டு, ஃப்ளாஷு, லைட்டிங், க்ளோஸு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க்கா. ஆனால் எப்படின்ட்டு தெரியல. ஃபுல் சைஸ் தெரியலையா?